My dear students, good evening everybody. Welcome to NEET Bioforum channel. Tomorrow biology exam. So one time revise பண்ணா நல்லா இருக்கும். So biology at chapters நமக்கு தெரியும். So first lessonல 2, 3, 5 mark questions பார்த்தீங்கன்னா what is reproduction? It is காமனாக கேட்கக்கூடியது ஒரு definition கேட்கலாம். ஸோ அதே மாதிரி மென்ஷன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹோஃப்மீஸ்டர் டுவர்ட்ஸ் த எம்ப்ரியாலஜி. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னது? போலன் டெட்ராய்டு. ஸோ அந்த இயர் இம்பார்ட்டன்ட். தென் இந்த கேந்த்ரோஃபிலி, சைக்கோஃபிலி, மேலக்கோஃபிலி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்கலாம். ஸோ ஏதாவது சம்டைம் 1 mark பேசிஸில் கூட கேட்கலாம், இல்லைனா மேட்ச் த ஃபாலோவிங் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இங்கே கேந்த்ரோஃபிலி இருக்குது, நமக்கு புக்கின் சைடில் நிறைய சைக்கோஃபிலி, மேலக்கோஃபிலி, ஸோ அந்த மாதிரி இருக்கும் நிறைய. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஜஸ்ட்டு. தென் 2 ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த செல்ஃப் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு, ப்ரொட்ராண்ட்ரி, ப்ரோட்டோகைனி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டைகோகேமி, ஹெர்கோகேமி. ஸோ அதை ஜஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைகோகேமி, ஹெர்கோகேமி. ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து எல்லாம் டாப்பர்ஸும் இருப்பாங்க, என்னது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் அவங்களையும் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். 2 ஸ்ட்ராட்டஜிங்கும் போது மெயினாக அந்த டைகோகேமி, ஹெர்கோகேமி. ஸோ வேறு பாயிண்ட்ஸ் மறந்துட்டால் கூட அந்த டைகோகேமி, ஹெர்கோகேமி ஜஸ்ட்டு யூ ஷுட் ரைட். ஓகே. தென் எண்டோத்தீலியம்னா என்ன? ஓகேயா. ஸோ அந்த இன்னர் லேயர் ஆஃப் த இன்டர்கியூமன் தான் என்னது? எண்டோத்தீலியம். ஓகே. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் நல்லா இன்னர் லேயர் ஆஃப் த இன்டர்கியூமன் தான் இதில் கீவேர்டு. தென் நெக்ஸ்ட் அதே மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள். டு யூ அக்ரி த எண்டோஸ்பர்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் the endosperm of angiosperm is different from gymnosperm. Do you agree? Justify. So do you agree? அது yes or no basis. ஸோ அப்போ எஸ் ஆர் நோ அது எழுதணும். தென் டிப்ளோஸ்போரி, அதே மாதிரி டிப்ளோஸ்போரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் மஸ்ட்டு. ஸோ அது என்னது? டிப்ளாய்டு. அந்த வேர்ட் இட் செல்ஃப் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே. ஸோ அப்போ டிப்ளாய்டு எம்ப்ரியோசாக். எம்ப்ரியோசாக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? மெகாஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து ஃபார்ம் ஆகுது. என்ன டிவிஷன் நடக்கும்? வித்தவுட் ஏ ரெகுலர் மியாசிஸ் டிவிஷன், மியாட்டிக் டிவிஷன். ஓகே. ஸோ அதில் அதுதான் டிப்ளாய்டு எம்ப்ரியோசாக்கு வித்தவுட் மியாட்டிக் டிவிஷன், அதுதான் அதில் கீவேர்டு. தென் பாலி எம்ப்ரியோனே நம்ம நிறைய தெரியும். ஓகே. வெரி ஈஸி கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் தான். தென் அதே மாதிரி ஒய் டஸ் த சைகோட் டிவைட்ஸ் ஆஃப்டர் ஒன்லி த டிவிஷன் ஆஃப் ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் செல். ஸோ அதையும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மெலிட்டோஃபிலி, பீஸ், பாலினேஷன் பை பீஸ். Then endothelium is associated with the dehiscence of other. Justify the statement. ஸோ இதெல்லாம் 3 mark பேசிஸில் கேட்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நல்லா பார்த்துக்கங்க அந்த கொஸ்டின். தென் ஈஸி தான் ரொம்ப. நமக்கு பாட்னி 3 லெசன் தான். தென் சுவாலஜி அதே மாதிரி 4 lessons இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். சரிங்களா? ஸோ 12th கொஸ்டின் பாருங்கள். லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பீட்டம். ஸோ இது ரொம்ப 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 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. எப்போவுமே மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து அதே மாதிரி ரைட் ஷார்ட் நோட் ஆன் போலன் கிட். எப்போவுமே இது எழுதும் கொஸ்டின் ஆன்சர் எழுதும்போது பாயிண்ட் வைஸாகவே எழுதுங்க. ஸோ அப்போ தான் நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பாயிண்ட் வைஸ் எழுதிப்பலாங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் போலன் கிட். ஸோ போலன் கிட்டுன்னா என்ன? ஸோ அதை எழுதிடுங்க. போலன் கிட் அது வந்து என்ன கலரில் இருக்கும்? ஸோ அது இம்பார்ட்டன்ட். எல்லோ ஆர் ஆரஞ்சு கலர். ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்னது? ஸோ அது எப்படி இருக்கும்? ஆயிலி லேயர். சரியா? ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி டெனின் நியூசர்லேட், கிராசின் நியூசர்லேட்டும் அதே மாதிரி என்னது ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான். என்ன டெனின் நியூசர்லேட் இதில் பார்த்திங்கன்னா வேறு பாயிண்ட்ஸ் டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட இந்த பாயிண்ட்டு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எழுதிடலாம். இதில் வந்து டெனின் நியூசர்லேட் ஹாவ் வெரி ஸ்மால் நியூசர்லெஸ். ஸ்மால் நியூசர்லெஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிராசி நியூசர்லேட் த நியூசர்லெஸ் இஸ் வெரி லார்ஜ். ஓகே. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாலினேஷன் இன் ஜிம்னோஸ்பெர்ம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஞ்சியோஸ்பெர்ம். கிவ் ரீசன். ஓகே. ஸோ அது ஜிம்னோஸ்பெர்மில் என்ன, ஆஞ்சியோஸ்பெர்மில் என்ன அது. தென் ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஹெட்ரோஸ்ட்ரெலி. ஸோ ஹெட்ரோஸ்ட்ரெலி அதே மாதிரி ஃப்ரம் த பாயிண்ட் இட் செல்ஃப் we can and hetero means different. ஓகே. ஸோ அப்போ the plants produce 2 or 3 different forms of flowers. ஸோ அதான் ஹெட்டிரோனாலே டிஃப்ரெண்ட். ஓகேயா? ஸோ அப்போ அதில் ஸ்டேமன்ஸு ஸ்டைல் எல்லாம்
டிஃப்ரெண்ட் லெங்த்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஃபுல்லாகவே எனக்கு பண்ண முடியாது, ஜஸ்ட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டு ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக தான் போகணும். ஸோ எனிமரேட் கேரக்டர். ஸோ இது வந்து 5 மார்க் பேசிஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எண்டமோஃபிலஸ் ஃப்ளாஸ், இதே மாதிரி அனிமோஃபிலஸ் ஃப்ளாஸும் இருக்குது, அது 3 மார்க் பேசிஸில் கேட்கலாம் அந்த கொஸ்டின். இது வந்து புக் பேக் கொஸ்டின் நமக்கு, எண்டமோஃபிலஸ் ஃப்ளாஸ். சரிங்களா? தென் அனிமோஃபிலஸ் ஃப்ளாஸ் ஆல்சோ just you see. Then steps involved in discuss the steps involved in microsporogenesis. இது 5 mark basisல கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் வாட் இஸ் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டீட்டெயில் கொஸ்டின்லாம் கேட்கும்போது டாமினன்ட் எபிஸ்டாசிஸ், மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு அது என்ன, அதோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கு வாங்க. சரிங்களா? அடுத்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த கலோட்ரோபிஸ், பொலீனியம், வாட் இஸ் பொலீனியம் அப்படின்னு இருக்கும். சரியா? வாட் இஸ் பொலீனியம்? ஸோ அந்த கொஸ்டின், ஆல் மைக்ரோஸ்போர்ஸ் இன் எ மைக்ரோஸ்பொராஞ்சியம் ரிமைன் ஹெல்டு டுகெதர் கால்டு பொலீனியம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் கலோட்ரோபிஸ் அந்த கலோட்ரோபிஸ். சம்டைம் பொலீனியம்னா என்ன அப்படின்னு கூட செப்பரேட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் 2 மார்க்கில். வாட் இஸ் பொலீனியம்? இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க பியூர் சயின்ஸுக்கு. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரைட் வித் சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ரொம்ப நம்ம ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் நீட்டாக போடுங்க. ஸோ டயக்ராத்தில் பார்ட்ஸ் மார்க் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸாவது மேக்ஸிமம் மார்க் பண்ணிடுங்க. அந்த சலாசல், இன்டெக்யூமன், நியூசெல்லஸ், எம்ப்ரியோசாக்கு, ஹைலம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் மார்க் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸு. ஸோ அதே மாதிரி இது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக படித்தா வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வேறு ஒன்றுமே இல்லை, அதை டயக்ராத்தை வச்சு அதை படிங்க. படிக்காதவங்க ஜஸ்ட்டு என்னது படித்தது ஒரு சில பேருக்கு மறந்து போயிருக்கும். ஓகேயா? ஸோ ஒரு சில பேர் படிச்சிருப்பீங்க, என்ன ரொம்ப நல்லா படிச்சிருக்க மாட்டீங்க ஒரு சில பேர். ஓகே, ஸோ இந்த டயக்ராத்தை வச்சே படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஓவியலோட இன்னொரு நேம் என்னது? மெகாஸ்பொராஞ்சியம். ஓவியில் இருக்கக்கூடிய அந்த கவரிங்ஸு இன்டெக்யூமன்ஸ், அதை தான் என்ன சொல்லுவோம். ஸோ அடுத்து ஓவியில் எத்தனை பார்ட்ஸ் இருக்கும்? 2 ஸ்டாக் அண்ட் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிங்க. ஆஸ்ட்ரேசி, அதை மறந்துடாதீங்க. தென் டைகாட் சீடு, மோனோகாட் சீடு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்லையும் இது அதே மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் இருந்தால் அந்த எக்ஸாம்பிளையும் எழுதிடுங்க. ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸ் தான், படிச்சிடலாம். அந்த வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலியோப்டைல், கோலரைசாஸ், கட்டலம், சஸ்பென்சர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் நல்ல மைண்டில் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆப்சென்ட்டு, ப்ரெசென்ட்டு அந்த மாதிரி வர்ற மாதிரி தான் வரும் டைகாட்ஸ். அடுத்து அதே மாதிரி கிவ் எ டீட்டெயில்ட் அக்கௌண்ட் ஆன் பார்த்தனோகார்பி. அட் எ நோட் ஆன் இட் சிக்னிஃபிகன்ட். பார்த்தனோகார்பின்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் எழுதிருங்க. எக்ஸாம்பிள் ஒரு 3 எக்ஸாம்பிள், பனானா, கிரேப்ஸ், பப்பாயா. இந்த எக்ஸாம்பிள் மஸ்ட் யூ ஹாவ் டு ரைட். ஓகே, ஸோ பார்த்தனோகார்பின்னா என்ன? ஓகே, ஸோ அது என்னன்னு எழுதிருங்க. தென் அதோட சிக்னிஃபிகன்ஸ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். தென் எண்டோஸ்போம், அதோட எண்டோஸ்போம் வாட் இஸ் எண்டோஸ்போம்? எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இப்போது பயாலஜி பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இதில் மெயினாக இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்னு சொல்லப்போனால் என்ன டீட்டெயில்டு என்ன இம்பார்ட்டன்னா, ஓவியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது கேட்கலாம். அதே மாதிரி எண்டோஸ்போம் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எண்டமோஃபிலஸ் ஃப்ளாஸ், இந்த 3 கொஸ்டினும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓவியல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல், எண்டோஸ்போம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். தென் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சொன்னோமே, எண்டமோஃபிலஸ், என்யூமரேட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எண்டமோஃபிலஸ் ஃப்ளாஸ். ஸோ அதை பார்த்துங்க. எண்டோஸ்போம் பார்க்கும்போது இந்த டயக்ராம் வந்து இந்த 3 டயக்ராமும் போட்டுக்காங்க. ஓகே, நம்ம புக்கில் இருக்கும் இல்லையா டயக்ராம், ஸோ அந்த 3 டயக்ராம் போட்டாலே போதும். அதே மாதிரி எண்டோஸ்போம்னு வரும்போது நியூக்ளியர் எண்டோஸ்போம்னா அதோட டயக்ராம் போட்டு ஒரு பாயிண்ட் எழுதி ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுதிருங்க. அதே மாதிரி செல்லுலார் எண்டோஸ்போமுக்கும் 2 எக்ஸாம்பிள்ஸ் யூ ஷுட் ரைட். தென் ஹீலோபியல் எண்டோஸ்போம்ஸ் ஆல்சோ யூ ஷுட் ரைட் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து
பார்த்துக்கோங்க. இந்த 3 டயக்ராம்ஸ் ஒன் பை ஒன் நீட்டாக போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபினிஷ்டு ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் லெசன் அதே மாதிரி. செகண்ட் லெசன் பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் பாருங்கள் மேக்ஸிமம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில். ஓகேயா, தென் அந்த புக்கின் சைடு ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் பேசிஸில் வரலாம். ஓகே, ஸோ 2, 3, 5 மார்க் செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை ட்ரூ ப்ரீடிங், பியூர் ப்ரீடிங் லைன் ஆர் ஸ்ட்ரெயின், டிஃபைன் ஜெனட்டிக்ஸ். ஓகே, மல்டிபிள் அலில்ஸ். இதில் கேட்கக்கூடிய இந்த 2 மார்க் கொஸ்டினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா மல்டிபிள் அலில்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் மல்டிபிள் அலில்ஸு. தென் வாட் இஸ் meant பை ட்ரூ ப்ரீடிங் ஆர் பியூர் ப்ரீடிங் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரெயின்ஸ் அது கேட்கலாம். தென் ஸோ இது 2 மார்க்கு. தென் எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டாமினன்ஸ் இன் மோனோஹைப்ரிட் கிராஸ். இது வந்து சம்டைம் 3 மார்க் சம்டைம் 5 மார்க்லேயும் கூட கேட்கலாம். ஓகேயா, ஸோ இது மோனோஹைப்ரிட் கிராஸ் எழுதும்போது ஒன்றும் இல்லை, வாட் இஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ் அது எழுதிட்டோமா. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேஷியோ வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஜீனோடைப்பிக் ரேஷியோ, ஃபீனோடைப்பிக் ரேஷியோ கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஜீனோடைப்பிக் 1:1, ஃபீனோடைப்பிக் 3:1. அதே மாதிரி இந்த புன்னட் செக்கர் போர்டு. ஸோ இதை வந்து கரெக்டாக போட்டுருங்க. பேரண்ட்டு, அடுத்து வந்து கேமிட்ஸு, பேரண்டல் ஜென்ரேஷன், அடுத்து கேமிட்ஸு, அடுத்து F1 F2 அவ்வளோதான் வரும். அடுத்து ஃபீனோடைப். ஸோ அது முடிஞ்சு. ஸோ ஒன்றுமே இல்லை அதில். அதே மாதிரி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃபரன்ஸ் பிட்வீனில் கேட்கலாம். அதே மாதிரி டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் 5 மார்க்கில் மேக்ஸிமம் செகண்ட் லெசனில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் என்னென்னா டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். தட் இஸ் 12:3:1 ரேஷியோ. ஸோ இதுவும் தான் அந்த ரேஷியோ வந்து மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த நம்ம ஸோ இது இந்த கிராஸ் நம்ம கரெக்டாக எழுதிட்டோன்னா இதை வச்சே நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம், பாயிண்ட்ஸ் மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ், அதோட டெஃபினேஷன் முதல் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்னால் என்ன அப்படின்னு எழுதிடுங்க. சரி, நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் வேரியேஷன் வித் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். ஸோ இதில் நமக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 3 மார்க் கொஸ்டின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி 5 மார்க்கில் சம்டைம் ரேராக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ 5 மார்க்கில் சம்டைம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 3 மார்க் ஸோ அந்த பாயிண்ட்ஸு 5 பாயிண்ட்ஸுமே படிச்சிருங்க. ஏன்னா சம்டைம் 5 மார்க்கில் கேட்டால் அந்த 5 பாயிண்ட்ஸும் நம்ம எழுதணும். ஸோ 5 மார்க்கில் கேட்டால் நீங்கள் ரொம்ப லக்கி. ஓகே, தென் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் ஹவு சிங்கிள் ஜீன் அஃபெக்ட்ஸ் மல்டிபிள் ட்ரைட்ஸ் அண்ட் அலீல்ஸ் த ஃபீனோடைப் ஆஃப் ஆர்கனைசம். இது நமக்கு தெரியும், பிளியோட்ரோபி இல்லைங்களா. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. தென் தேர்ட் லெசன் பார்த்திங்கன்னா தேர்ட் லெசனில் 2, 3, 5 மார்க் கொஸ்டின். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா இது 5 மார்க் கொஸ்டின். ஆனால் இந்த கொஸ்டின் வந்து இது எப்படி கேட்கலாம், இப்படி 3 மார்க்கில் இப்படியும் கேட்கலாம். when 2 different genes comes from same parent they tend to remain together, what is the name of this phenomenon? ஸோ அந்த phenomenon என்னது? ஸோ அதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட் எழுதிடுங்க. அதுக்கு ஆன்சர் கப்ளிங். ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ரைட் த ஒப்சர்வ்டு ஃபீனோடைபிக் ரேஷியோ 7:1:7. ஸோ இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம். ஸோ அதில் இப்போ 5 மார்க்னால் பார்த்திங்கன்னா அந்த ஃபினோமெனனுக்கு 1 மார்க்கு, அப்புறம் ஃபீனோடைபிக் ரேஷியோக்கு 1 மார்க்கு. ஸோ 2 மார்க் இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் இதுக்கு இந்த கிராஸ் எழுதுனா இதுக்கு 3 மார்க்கு. ஸோ இந்த 5 மார்க் கொஸ்டின் சம்டைம் இந்த மாதிரி 2 மார்க் பேசிஸில் கேட்டால் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் உங்களுக்கு கேட்குற மாதிரி கேட்பாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும் ஃபஸ்ட்டு வாட் டைப் ஆஃப் லிங்கேஜ் இஸ் இன். ஸோ அந்த லிங்கேஜ் கம்ப்ளீட் லிங்கேஜ் ஆன்சர். ஸோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி வாட் இஸ் த பாசிபிள் ஜீனோடைப் இன் F2 ஜென்ரேஷன். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா 1:1. ஸோ அப்போது இந்த ரெண்டையும் வந்து அதில் 2 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து கிராஸ் எழுதுனா 3 மார்க்கு. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது கேட்கலாம் சம்டைம் 3 மார்க்குக்கு அல்லது 2 மார்க்கு கேட்கலாம். மேக்ஸிமம் 2 வந்தால் கொஸ்டின் வந்து 2 மார்க் பேசிஸில் வரலாம். அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினையும் எடுப்பாங்க. செகண்ட் கொஸ்டின் லீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெசனில் நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் என்ன, 5 மார்க் கொஸ்டின் என்ன, எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். அதே மாதிரி வாட் இஸ் ஜீன் மேப்பிங்
அண்ட் ரைட் இட் யூசர்ஸ். ஸோ அதான் அதே மாதிரி வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஒரு கோடான் வந்து இன்னொரு அமினோ ஆசிட் இன்னொரு கோடான சேஞ்ச் ஆன மிஸ்சென்ஸு. ஒரு மியூட்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு அமினோ ஆசிட் வந்து ஒரு கோடான், ஒரு அமினோ ஆசிடோட கோடான் வந்து ஸ்டாப் கோடானாக கன்வெர்ட் ஆனால் அதான் நான்சென்ஸ் மியூட்டேஷன். ஸோ அதே மாதிரி அடுத்த 4th கொஸ்டின் பார்த்திங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் மியூட்டேஷன் கேட்டிருக்காங்க. ரிவர்ஸ் ரேண்டம் டூப்ளிகேஷன் டைப். அந்த டைப்பை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப அதை எக்ஸ்பிளைனேஷன் கேட்டு அதை பற்றி என்ன. ஸோ இதில் என்ன ஃபார்ம் ஆகும்னா மெயினாக டூப்ளிகேட்டட் செக்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் ஏபிசி ஒரு செக்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கா, ஸோ அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் எழுதும்போது அந்த ஸ்டேஜஸ் மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதக்கூடியது வந்து அந்த ஸ்டேஜஸ். வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ப்ரெசன்ட் இன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், சினாப்சிஸ், கிராசிங் ஓவர், டெட்ராய்டு ஃபார்மேஷன். ஸோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. டெர்மினலைசேஷன். ஸோ இதை 4 ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜஸ் எழுதினாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜஸை மறக்காமல் எழுதிட்டு அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஸோ அதுக்கு டயக்ராம் வந்து போட்டுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின். அந்த கிராசிங் ஓவரில் எல்லாம் பார்த்திங்கன்னா சயாஸ்மேட்டா அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? தென் அதே மாதிரி இது டயக்ராம் போட்டுருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜீன் மேப்பிங் யூசஸ், இதுவும் வந்து ஜீன் மேப்பிங்னா என்ன 2 மார்க் கொஸ்டின். ரைட் இட் யூசஸ்னால் 3 மார்க்கு. ஸோ 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம்டைம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், சம்டைம் 3 மார்க் கொஸ்டினில். ஸோ இது 2, 3, 5 எதில் வேணாலும் கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. தென் அதே மாதிரி ட்ரா த டயக்ராம் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏனிப்ளாய்டு. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 5 மார்க்லன்னா யூ ஆர் ஸோ லக்கி. ட்ரா த டயக்ராம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏனிப்ளாய்டு. ஸோ 3 மார்க்கில் ஆர் 5 மார்க்கில் கேட்கலாம். தென் அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ மென்ஷன் த நேம் ஆஃப் மேன்மேடு செரல், ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ மேன்மேடு செரல் என்னது? ட்ரிட்டிகேல். அந்த ட்ரிட்டிகேலுங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு அதோட பாயிண்ட்ஸு அப்புறம் இந்த கிராஸ் வந்து போட்டுருங்க. நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணாத அப்படியே சூப்பராக போட்டுருங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் த புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் நம்ம 3rd லெசனில் மோஸ்ட்லியாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், ஜீன் மேப்பிங் யூசர்ஸ், தென் வாட் மென்ஷன் த நேம் ஆஃப் மேன்மேடு செரல், ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு, தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ 5 மார்க் கொஸ்டின். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி 2nd லெசனில் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 5 மார்க் கொஸ்டின், டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். ஓகே. தென் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் லெசனில் பார்த்திங்கன்னா எண்டோஸ்போம், தென் ஓவியூல், தென் characteristics of endomophilous flowers. These are the most expected 5 mark question. Okay students, book inside டாப்பர்ஸ் புக் இன்சைடு பாருங்கள். 1 மார்க்ஸ் நல்ல கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸு. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.